வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, காய்ச்சலுடன் விளையாடிய தூசர் தேஷ்பாண்டே நெகிழ்ச்சி பேட்டி எல்லாமே தல தோனிக்காகத்தான். அதாவது நடப்பு ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணியானது பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் தங்களது 6வது வெற்றியையும் பதிவு செஞ்சிருக்காங்க. குறிப்பாக இந்த போட்டியானது தர்மசாலாவில் நடைபெற்றது. இந்த போட்டியில் பஞ்சாப் அணியை 28 ரன்கள் வித்தியாசத்தில் சிஎஸ்கே தோற்கடிச்சிருக்காங்க. இதனால் 6வது வெற்றியை பதிவு செய்த சிஎஸ்கே புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்திற்கு முன்னேறி பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வைத்து இருக்கு. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த சிஎஸ்கே 168 ரன்களை மட்டுமே இலக்காக நிர்ணயமும் செய்தது. அதிகபட்சமாக கேப்டன் ருத்ராஜ் 32 ரன்களும், டேரில் மிச்சல் 30 ரன்களும், ரவீந்திர ஜடேஜா 43 ரன்களும், அதனைத் தொடர்ந்து ஜாசிங் செய்த பஞ்சாப் அணியானது ஆரம்பம் முதலே சிஎஸ்கே அணியின் தரமான பந்து வீச்சில் தடுமாற்றமாக விளையாடி 20 ஓவரில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 139 ரன்களை மட்டுமே எடுத்தாங்க. அதிகபட்சமாக பிரப் சிம்ரன் சிங் அவர்கள் 30 ரன்களையும், சசாங்க் சிங் 27 ரன்கள் எடுத்த நிலையில் சிஎஸ்கே சார்பில் அதிகபட்சமாக ரவீந்திர ஜடேஜா 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி இருந்தாங்க. இதனால் 3 வருடங்கள் கழித்து 5 தோல்விகளுக்கு பின் பஞ்சாபை வீழ்த்தி சிஎஸ்கே அணி வெற்றி பெற்று உள்ளது. இந்த போட்டியில் தூசர் தேஷ்பாண்டே 4 ஓவரில் 35 ரன்களை மட்டுமே கொடுத்து 2 விக்கெட்டுகளையும் எடுத்து சிஎஸ்கே வெற்றியில் பங்காற்றியிருக்காங்க. குறிப்பாக ஜானி பிரட்சோ, ரீலி ரோசோ ஆகிய 2 வெளிநாட்டு காட்டடி பேட்ஸ்மேன்கள் முறையே 7 ரன்களிலும் கிளீன் போல்ட் ஆக்கி அவர் ஆரம்பத்திலேயே பஞ்சாபை கட்டுப்படுத்தி சிஎஸ்கே அணியின் கையை ஓங்க வைத்து இருக்காரு. இந்த நிலையில் தான் கடந்த போட்டியில் காய்ச்சலால் விளையாட முடியாத நிலையை சந்தித்ததாக தெரிவிக்கும் அவர் இந்த போட்டியில் ஸ்லோவான பிச்சில் சரியான லென்த்தில் பந்து வீசி விக்கெட்டுகளை எடுத்ததாகவும் கூறியிருக்காரு. இது பற்றி அவர் என்ன பேசியிருக்காருன்னா, இன்றைய வெற்றியால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றும், இது குறைவான ரன்கள் அடிக்கப்பட்ட போட்டியாகும். இந்த போட்டிக்கு நாங்கள் கண்டிப்பாக வென்றாக வேண்டிய நிலையில் இருந்தோம். கடந்த போட்டியில் விளையாடுவதற்கு முயற்சித்தேன் என்றும், ஆனால் காய்ச்சல் காரணமாக முடியவில்லை. எனவே இந்த போட்டியில் என்னுடைய சிறந்த செயல்பாட்டை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். இது மிகவும் நெருக்கடியான போட்டி. உயரமான இடத்தில் உள்ள இந்த மைதானத்தில் பந்து சில வேலையை செய்தது. அதனை பயன்படுத்தி விக்கெட்டுகள் எடுப்பது என்னுடைய வேலையாக இருந்தது என்றும் தெரிவிச்சிருந்தார். மேலும் பேசிய தூசர் தேஷ்பாண்டே அவர்கள், தற்போது கூட எனக்கு காய்ச்சல் இருக்கிறது என்றும், ஆனால் தல தோனிக்காகத்தான் இந்த போட்டியில் விளையாட வந்தேன் என்றும் கூறியிருந்தார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.